ஹாய். டுடே உமன்ஸ் டே மார்ச் 8th. இந்த உமன்ஸ் டே வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து விளாடிமிர் லெனின் 1922. இது எதுக்குன்னா உமன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு, அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அவேர்னஸ் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், போக்சோ அந்த மாதிரி இதுலேருந்து பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து இந்த போத் ஜெண்டர்ஸ் ஆர் ஈக்குவல், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு இது 1922 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு உமன்ஸ் டே இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் வந்து 28th Feb 1909 அங்கே வந்து அவங்களோட நேஷனுக்கு மட்டும் நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்டாக வந்து கிளாரா ஜெட்கின் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்க ஒரு உமன் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 4 யூரோப்பியன்ஸ் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, அந்த மாதிரி ஒரு 4 யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி 19th March 1911 அவங்க உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவும் முடிஞ்சு போனதுக்கப்புறம் மூணாவதாக தான் இந்த 1922 இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண வராங்க. அது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரஷ்யாவில் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கு. ரஷ்யாவில் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மென்ஸ் எல்லாருமே வந்து வார்க்கு போயிடறாங்க. அப்போ உமன்ஸ் தான் வந்து அங்கே வேலைக்கு செய்கிற மாதிரி இருக்கும். அப்போவும் வந்து அங்கேயும் வந்து அந்த உமன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய இருந்தது. இப்போது நம்மள மாதிரி அடிமைத்தனம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில படிப்பில் லிமிட்டடாக அவங்க ஏன் படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய ஒரு வல்கரான விஷயம் நடந்திருக்கு. இதுமாதிரி ரெஸ்ட் ரூம் போனால் கூட இந்த டைமுக்குள்ளே வரணும், ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து ரெஸ்ட் ரூமில் கூட இவ்வளோ நேரம் தான் இருக்கணும், ஏன்னா எல்லா மென்னும் வந்து இதுக்கு போயிட்டாங்க, வார்க்கு போயிட்டாங்க. அப்போ உமன்ஸ் தான் வேலை செஞ்சாகணும். அவங்கள ரொம்ப இது பண்ணுறதுனால அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து வேர்ல்டு வார் வேணாம், எங்களுக்கு வந்து அமைதியும் சாப்பாடும் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த 1922 இவர் விளாடிமிர் லெனின் அப்படிங்கிறவர் வந்து இந்த டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இது 1922 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஆனால் வந்து இது எப்போ வந்து பப்ளிக் ஹாலிடேவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 தான் யுனைடெட் நேஷன் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க பப்ளிக் ஹாலிடேஸாக. நெக்ஸ்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராபர்ட் வில்லியம் தாமஸ். இவர் வந்து டயர் அண்ட் ஃபவுண்டைன் பென் இது ரெண்டையும் இன்வெர்ட் பண்ணவர். இவர் வந்து ஸ்காட்டிஷில் பிறக்கிறாரு. பிறந்தது பார்த்தீங்கன்னா 29th June 1822, இறந்தது 8th March 1873. இவர் பிறந்த இடம் ஸ்காட்டிஷ், இன்வென்டர் ஆஃப் டயர், ஒரு இன்ஜினியர். அதுக்கப்புறம் இன்றைக்கி March 8 பர்ன் பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சேஸ் எலாட். அவங்களோட பிஹேவியரே வந்து அவங்கள பற்றி நிறைய எடுத்து சொல்லலாம். அதே வந்து அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க வந்து இமேஜினேட்டிவாக இருப்பாங்க, க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் டு பிலீவ் த அன்காம்ப்ரமைஸ். அவங்க நம்பிக்கையில் யாருன்னா கை வச்சாங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. தட்ஸ் இட். ஹேவ் எ கிரேட் டே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஹாப்பி உமன்ஸ் டே ஃபார் ஆல் த உமன்ஸ் தோஸ் ஹூ ஆர் இன் மை கான்டாக்ட்ஸ். இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். மென்ஸ் ஆர் பிசிக்கல் ஸ்ட்ராங்கு, உமன்ஸ் வந்து மென்டலி ஸ்ட்ராங்கு. ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. பி பாசிட்டிவ்.